கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மைய ஆணையம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பியூன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதை வந்து யார் வந்து ஹையர் பண்ண போகிறாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக மெரிட் பேஸ்டாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜட்ஜு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, செஷன் ஜட்ஜு. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதோட லிங்க் எல்லாமே, அதாச்சும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, உங்கள் ஜெண்டர் டீட்டெயிலு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஃபாதர் நேமு, நேஷ்னாலிட்டி டீட்டெயிலு, கம்யூனிட்டி டீட்டெயிலு, இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ், ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து 24th அக்டோபருக்குள்ளே போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க, யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில், இன்டர்வியூக்கு யார் வரணும் அப்படின்ற ஷார்ட் லிஸ்டட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சைட்டில் 28ஆம் தேதி போல் வந்து அப்டேட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்டட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரலாம். பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் அண்ட் ஸ்கில்டை பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ் பியூன் கேட்டகரியில் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் அந்த அட்டெண்டர், பியூன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய இடங்களில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டில், அதுக்கப்புறம் வந்து சட்ட மையத்தில், ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டிங் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு 14,000 per மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஒர்க் வந்து இதில் என்ன மாதிரி இருக்கும், ஒரு பியூனுக்கான ஒர்க்கு என்னன்றதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய லெவலில் எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸை பேஸ் பண்ணி தான், மெரிட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த பியூன் பற்றின ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா, ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ண போகிறாங்க. அதுவும் தி செலெக்ஷன்ஸ் ஷல் பி கேரிட் அவுட் பை செலெக்ஷன் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் தி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ். அவங்க மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதோட ப்ரொசீஜர். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.